சீதையை துளைத்த ராமர் சீதையை தேட முயற்சி செய்யும்போது அவர் சுக்ரீவன், ஹனுமன், அங்கதன், ஜாம்பவான் மற்றும் பல வானர வீரர்களை சந்திக்கிறாரு. அடுத்து கழுகு அரசர் சம்பாதியின் உதவியால சீதை ராவணனால் கடத்தப்பட்டு அவங்க இப்போ இலங்கையில இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சு இவங்க எல்லோருமே எப்படி இங்கிருந்து இலங்கைக்கு போவது அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. அப்போ ஒரு வானர வீரர் தன்னால 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருவர் 20 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அங்கதன் தன்னால 70 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஜாம்பவான் தன்னால 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஹனுமன் எதுவுமே சொல்லாம அவர் அமைதியா இருக்காரு. அப்போ ஜாம்பவான் ஹனுமனுக்கு பக்கத்துல போய், ஹனுமனே, நீ சிறுவயதில் சூரியனை பழுத்த பழம் என்று நினைத்து சூரியனையே விழுங்க முயற்சி செய்தாய். வஜ்ராயுதத்திற்கு நிகரான உடல் வலிமையை சிவபெருமானிடம் வரமாக பெற்றாயே, இது எதுவுமே உனக்கு நினைவில்லையா? உன்னால் மட்டுமே இங்கிருந்து இலங்கைக்கு செல்ல முடியும் அப்படின்னு ஜாம்பவான் ஹனுமனுடைய சக்தியையும் ஆற்றலையும் ஹனுமனுக்கே புரிய வச்சு ஜாம்பவான் ஹனுமனை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு.